ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு என்ஜாய்கிற லைஃப் ஸ்டைல். வாங்க இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா கொரியன் சிக்கன் தான். இது வந்து நான் காலேஜ் டேஸில் தான் ஃபஸ்ட் டைம் நெட்டில் பார்த்து செஞ்சேன். இப்போ வரைக்கும் என்னோடய ஃபேவரட் ஐட்டமாக இருக்குது. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக நார்மலாக நம்ம சிக்கன் 65 செய்வோம்ல, அது மாதிரி நம்ம மசாலா போட்டு சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நான் வந்து சில்லி பவுட்ரு, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா 4 வரமிளகா, உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். தண்ணியில் ஊற வச்சுருங்க. சிக்கன் அரை மணி நேரம் ஊறுலையே, அந்த டைமில் இதுவும் ஊறிடட்டும். அதுக்கப்புறமா சிக்கன் ஊறினதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சிக்கனை. ஆஸ் யூஷுவலாக எப்படி நம்ம நார்மலாக 65 போடுவோமோ அது மாதிரி சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அந்த வரமிளகாவும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு லைட்டாக பல்ஸ் கொடுத்து எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம இந்த வரமிளகாவை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸும் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனும் இதில் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எனக்கு வந்து கேமரா பிடிச்சிட்டு மிக்ஸ் பண்ண முடியல, அதனால் நான் கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த சாஸும் அந்த சில்லி ஃப்ளேக்ஸும் வந்து நல்ல சிக்கன் கூட மிங்கிள் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் ஃபைனல் டச் இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லணும். உண்மையாகவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த டிஷ்ஷும் இந்த வீடியோவும் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க காய்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.